மல்லி இத்தன நாளா பொறுமையா இருந்ததுக்கான முக்கியமான காரணம், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த சுடர வச்சு வெளுத்து கட்டலாம் அப்படிங்கிறது தான். அதாவது சுடரோட உண்மையான சுயரூபம் தெரியாம, அதாவது அக்கா, அக்கா அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ இந்த சுடர் மேல உயிரையே விட்டுட்டு இருக்கா இந்த நிஷா. நிஷாவால கடைசியில டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்ற வரைக்கும் இந்த சுடருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருது. அதாவது நிஷா இத மிகப்பெரிய ஒரு கலவரமாகவே ஆக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏற்கனவே இந்த மல்லியை இங்கிருந்து விரட்டி இருந்தா, இப்போ மேலும் மேலும் மல்லி இருந்துட்டு அக்காவ சந்தேகப்பட்டுட்டு இருப்பாளாம். அக்கா மேல இவ்ளோ பெரிய சந்தேகத்தை எழுப்பி, கடைசியில டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிற அளவுக்கு போயிருப்பாளா இவ? அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ பயங்கரமான கோவத்துல, அதுவும் இல்லாம இப்போ எங்களுக்கு தெரியாம இத பண்ணதுதான் உண்மையிலேயே எங்களுக்கு கோவமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, இந்த நிஷா இருந்துட்டு நம்ம மல்லிய உண்டு இல்லன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி கையில அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைக்குது. இவ்ளோ நேரமா என்ன பதில் சொல்றது? ஏது பதில் சொல்றது? அப்படின்னு சொல்றது தெரியாம, நம்ம மல்லி திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த நிஷா மட்டும் கேள்வி கேட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்து இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததா நம்ம விஜய், இன்னும் கதிரேசன் இவங்க எல்லாருமே இப்போ நம்ம மல்லிய பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்க ஏதோ மிகப்பெரிய குற்றத்த பண்ண மாதிரி. அதாவது இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தானா? அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. அதனால மல்லி இருந்துட்டு விஜயோட வாழ்க்கையையும், வெண்பாவோட வாழ்க்கையும் கருத்துல வச்சுக்கிட்டு, கடைசியில இந்த ஒரு சம்பவத்த செய்யணும். அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து உண்மையிலேயே இந்த சுடர் யாருன்றத நிரூபிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம நாகுவும், அதே மாதிரி நம்ம மனோகர், பாபு இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி குடுத்து, அ "மல்லி இங்க பாரும்மா நம்ம கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு" அப்படின்ற மாரி சொல்லி, மல்லி கிட்ட அந்த ஒரு ரிப்போர்ட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அந்த ரிப்போர்ட் வாங்குன உடனே மல்லிக்கு பயங்கரமான கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பயங்கரமா இதா பண்ணி, கடைசியில சோஃபா மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு, "அ என்ன நிஷா நீ என்னமோ பேசிக்கிட்டு இருந்த? இவ்ளோ நேரமா நான் எதுக்காக இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தேன்? என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டு இருந்தல்ல. இப்போ அது எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்க போகுது. அதாவது உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உன் அக்கா ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்புறியா?" அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ நம்ம நிஷா கிட்டயும் கேட்கறாங்க. விஜய் கிட்டயும் இங்க இருக்கிறது உண்மையிலேயே உங்க ஒய்ஃப் ரேணுகான்னு உங்களுக்கு தோணுதா விஜய்? அப்படின்ற மாரியும், உங்க பொண்ணு அ ரேணுகா அப்படின்ற மாரி தோணுதான்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்ட எல்லார்கிட்டயுமே கேட்கறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே அது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி அந்த ரிப்போர்ட்ட ஓப்பன் பண்ணி, உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. அத பார்த்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியாம, அப்படியே இந்த சுடர் திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ரிப்போர்ட் பண்றதுனால. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.